ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம 2025 ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான டிராப் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். வயலட் கேட்ஸ் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு தெரபிஸ்டா இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். இவங்களுடைய பாஸ்ட்ல இவங்களுடைய அபியூசிவ் ஹஸ்பண்டை இவங்க கொன்னதா ஒரு கேஸ் போயிருக்கும். ஆனா அதுக்கு ப்ரூஃப் இல்ல அப்படின்றதுனால இவங்களை விடுவிச்சிருப்பாங்க. இருந்தாலுமே மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க தான் கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஒரு நாள் இவங்க தன்னுடைய மகனை தன் சிஸ்டருடைய பொறுப்புல விட்டுட்டு ஒரு டேட்க்கு போறாங்க. இவங்க டேட் போற அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு ஹை ரைஸ் லக்ஸுரி ரெஸ்டாரண்டான பேலட் அப்படிங்கிற ஒரு இடமா இருக்கு. அந்த இடத்துல ஹை ரைஸ் வியூல இருக்கிற ஒரு டேபிள்ல இவங்களோட டேட் ஆரம்பிக்குது. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு நேரத்துல இவங்களை அச்சுறுத்துற மாதிரியான டிஜி டிராப்ஸ், அதாவது மீம்ஸ் அண்ட் மெசேஜஸ் இவங்களுக்கு வந்துட்டே இருக்கு. இவங்களை அந்த ஹோட்டல்ல இருந்து யாரோ கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உண்டாகுது. அது மட்டும் இல்லாம அந்த நபர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மகனை ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சுட்டு இவங்க டேட் பண்ற அந்த நபரை இவங்க கொன்னாதான் அவங்களோட மகனை வந்து விடுவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவங்க டேட் பண்ற அந்த நபரை எதுக்காக அந்த கில்லர் வந்து கொல்ல நினைக்கிறான் அப்படின்றதும், இந்த சிச்சுவேஷனை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, பாஸ்ட்ல இவங்களுடைய ஹஸ்பண்ட் இவங்க கொன்னாங்களா இல்லையா, இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தாங்களா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய கேமரா ஒர்க் பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்கும். படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ரிச்னஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதுக்கான ப்ரொடக்ஷன் வேல்யூவும் ரொம்ப நல்லாவே கொடுத்திருக்காங்க. படம் முழுக்கவே அந்த கில்லர் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பான். அந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி எடிட்டிங் வைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து கிறிஸ்பா கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். டிஜி டிராப் அப்படின்ற அந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா புதுசாகவும் ரிஃப்ரெஷிங்கா வந்து பார்க்கிறதுக்கு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்லயே பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஹோல்ட் பண்ற மாதிரியான ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட்டை கிரியேட் பண்ணிருப்பாங்க. சோ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியும் பில்ட் ஆயிருக்கும். டயலாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே எழுதிருப்பாங்க. படத்துடைய ஆரம்பத்துல ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு தெரப்பி பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதுல அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த அபியூஸ்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க, அதுதான் நீங்க அப்படின்ற மாதிரி புரிய வைப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட் வந்து கிரியேட் பண்ணாலுமே அதுக்கப்புறம் வர சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபிளாட்டா இருந்த மாதிரி தான் இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அங்கங்க வச்சிருப்பாங்க. இருந்தாலுமே அதுவுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் தருது. படத்துக்கு நடிச்ச எல்லாமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அவங்க இந்த படமே பாத்தீங்கன்னா அவங்களோட சன்னை காப்பாத்துறதுக்காக தான் வச்சிருப்பாங்க. இருந்தாலுமே மதர் அண்ட் சன் பாண்டிங் சீக்வன்ஸ் பெருசா வந்து ஸ்டார்டிங்லேயே வைக்கல அப்படின்றதுனால அது பெருசா எனக்கு கனெக்ட் ஆகல. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா படம் ஒரே இடத்துல இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீலும் வரதா செய்யுது. இந்த படத்துக்கான டென்ஷன் பில்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். இருந்தாலுமே எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். படத்துடைய பேசிங் டீசென்ட்டா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல மைல்ட் எலக்ட்ரானிக் இருக்கு. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். டிராப் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6/10.